அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். அப்பாடா, ஒரு வழியா காத்து வாயன்ட்டு தப்பிச்சு நம்ம இடத்துக்கு வந்தாச்சு. காத்து வாயனை நாம் போடலான்னு பிளான் பண்ணா அவன் நம்மளை போட பார்த்துட்டான ஐயா. டேய் கூட்டாளி, எங்கடா இருக்க? அடடே அண்ணன், என்னண்ணே அந்த காத்துவாயனோட கதையை முடிச்சிட்டிங்களா? டேய், ஜஸ்ட்டு மிஸ் ஆகிருந்தா அண்ணனோட கதையே முடிஞ்சிருக்குண்டா. என்னண்ணே சொல்கிறீங்க? A few moments later. இவ்வளோ நடந்திருக்கா? அந்த காத்துவாயன் நம்மக்கிட்ட மாட்டி மாட்டி தப்பிச்சுக்கிட்டு இருக்கானே. டேய், இப்போ நான் தப்பிச்சு வந்திருக்கேன். அந்த காத்துவாயன் கூட ஒரு அசிஸ்டண்ட் இருக்கானே, அவன் கரகம் பிடிச்சவன். அவன் தாண்டா நமக்கு எதிரியே. அப்பனா முதல்ல காத்துவாயனோட அசிஸ்டண்ட்டை தூக்கிடலானே. அறிவு கட்டவனே, தங்கம் வைரம்னு தூக்கிட்டு இவனுங்களை தூக்கிறதா நம்ம வேலை. 2 வாட்டி அந்த காத்துவாயன் தப்பிச்சிருக்கான். 3வது வாட்டி கண்டிப்பாக அவனை முடிச்சிடணும். அண்ணே, நாம் கடத்தி வச்சிருக்கிற தங்கத்தை என்ன பண்ணுறது? தங்கத்தை விற்கிறதுக்கு முடிவு பண்ணி பேச்சுவார்த்தையும் முடிச்சிட்டேன். மீட் பண்ணுறதுக்கும் ஒரு இடத்த செலக்ட் பண்ணிட்டேன். வர்றவன் யார் எப்படி வருவாங்கிறத அவங்க ஃபோனில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம், மாறு வேஷத்தில் தான் போயாகணும். அவங்க வந்ததும் ரகசியமான அந்த இடத்துக்கு போய் நம்ம தங்கப்பெட்டியை ஒப்படைச்சா போதும். ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட்டு நம்ம அக்கௌண்ட்டுக்கே வந்துருண்டா கூட்டாளி. நாம் லேட் பண்ணால் அந்த காத்துவாயன் நம்ம தங்கத்தையும் பிடிச்சாலும் பிடிச்சிருவான்டா. தங்கத்தை கைமாத்துறதுக்குள்ளாட்டியும் அந்த காத்துவாயனை ஏதாவது பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இப்போ முடியலை. நமக்கு பணம் தான் முக்கியம், புரியுதா? டார்லிங், உயிர் பிழைச்சி வந்த நீங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வெளியில் கிளம்புறீங்க. பார்த்து பத்திரமா திரும்பி வரணும். கவலையே படாத டார்லிங். இன்னைக்கு நான் போகிறது ஒரு புது அசைன்மெண்ட்டு. அதுக்காகத்தான் இந்த வேஷம். அட, எந்த அசைன்மெண்ட்டாக இருந்தாலும் எதுக்கு இந்த வேஷத்தை போட்டுட்டு போகிறீங்க? இந்த வேஷத்துலையும் ஒரு அர்த்தம் இருக்கு டார்லிங். இந்த வேஷத்தில் என்னை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. 3 hours later. அப்பாடா, ஒரு வழியா பாட்டி சொன்ன ரகசியமான இடத்துக்கு வந்து நின்னாச்சு. மண்டையன் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது. ஆனாலும் மண்டையனை பிடிக்காம விட்ட மாட்டேன். என்னது, நாம் சொன்ன டைத்துக்கு வந்துட்டோம், இன்னும் அந்த லேடியை காணோம். நமக்கு வர்ற அசைன்மெண்ட் எல்லாம் சொல்லிக்கிற மாதிரியே இல்லையா? பார்ட்டியோட பொண்டாட்டிய எவனோ ஃபாலோ பண்ணுறானா. அவன் யாருன்னு நாம் கண்டுபிடிச்சி கொடுக்கணும். நாட்டில் பாதி புருஷன்மார்களுக்கு இதே பிரச்சனை. இந்த பதிவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.